சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. இன்னைக்கு 26/9/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் அன்னதானம் ஒரு 210 நபர்களுக்கு ஒருத்தங்களும் 87 நபர்களுக்கு ஒருத்தங்களும் 30 நபர்களுக்கு ஒருத்தங்களும் கொடுத்திருக்காங்க. இன்றைய அன்னதானம் 210 நபர்களுக்கு கொடுத்தவங்க யாழினி அவர்கள், அவர்களின் அம்மா ராணி அவர்களின் நினைவு தினத்திற்காக அன்னதானம் கொடுக்கிறாங்க. யாழினி அவர்கள் அவங்களுடைய அம்மா ராணி அவர்களுடைய நினைவு தினத்திற்காக அன்னதானம் கொடுக்கிறாங்க. ராணி அம்மா அவங்களுடைய நினைவு தினத்தின் சார்பாக ஒரு 210 நபர்களுக்கு அன்னதானம். ராணி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்துல வேண்டிக்கிறோம். யாழினி அவர்கள், அவர்களின் அம்மா ராணி அவர்களின் நினைவு தினத்திற்காக இன்னைக்கு அன்னதானம். யாழினி அவர்களுடைய அம்மா ராணி அம்மா அவங்களுடைய நினைவு தினம். ராணி அம்மா அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால. யாழினி அவங்களுக்கு அவங்க அம்மா கூடவே இருந்து அனைத்து பக்தியும் நலத்தையும் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஓம் நம சிவாய. இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள், முதியோர்கள், ஊனமுற்றோர்கள்னு எல்லாருக்குமே இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இவங்க குடும்பத்தினர் இவங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ராணி அம்மா அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு 210 நபர்களுக்கு அன்னதானம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு ஒரு 87 மெம்பர்ஸ்க்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. 87 மெம்பர்ஸ்க்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. கெசிடி, பிரண்டன், அமேலியா, சைமன் இவங்க சார்பாக ஒரு 87 மெம்பர்ஸ்க்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. கெசிடி, பிரண்டன், அமேலியா, சைமன். கெசிடி, பிரண்டன், அமேலியா, சைமன் இவங்க சார்பாக 26th செப்டம்பர் 2025 இன்னைக்கு இவங்க சார்பாக திருவண்ணாமலை கிரிவலம் ரோட்ல இருக்கிற சிவனடியார், சாதுஸ் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. கெசிடி, பிரண்டன், அமேலியா, சைமன் இவங்க சார்பாக 87 மெம்பர்ஸ்க்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். அண்ணாமலையாருடைய பிளஸிங்ஸ், காட் அண்ணாமலையார் சிவபெருமானுடைய பிளஸிங்ஸ் இந்த ஃபேமிலிக்கு இருக்கும். கெசிடி, பிரண்டன், அமேலியா, சைமன் இவங்க சார்பாக அன்னதானம். இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். எல்லா கடவுளுடைய ஆசீர்வாதமும் அண்ணாமலையுடைய ஆசீர்வாதமும் இவங்களுக்கு இருக்கும். எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் இவங்க ஃபேமிலிக்கு அருள் புரியணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. டுடே 26 செப்டம்பர் திருவண்ணாமலை கிரிவல பாத் அன்னதானம் ஃபார் கெசிடி, பிரண்டன், அமேலியா, சைமன். The family members given by அன்னதானம் in கிரிவல பாத் சிவனடியார், சாதுஸ் and poor peoples and supported peoples. இவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையாருக்கு கரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்றைய தினம் அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்துல மனதார வேண்டிக் கொள்கிறோம். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய நமக்கு எல்லாரும் சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக்கு எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக்கு. ஓம் நம சிவாய. உட்காந்துங்க சார், உட்காந்துங்க, அப்படியே உட்காந்துங்க. அந்த பந்தி முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உட்காந்துங்க, அப்படியே உட்காந்துங்க. ஓம் நம
சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன கரோகரா. ஓம் நம சிவாய நமக. தாத்தா உடம்பு எப்படி இருக்குது? உடம்பு எப்படி இருக்கு? ஓஆர்எஸ் களை குடிக்கிறீங்களா? இன்னைக்கு சுத்தனில் ஓஆர்எஸ் பவுடர் களை கொடுத்தாரு. அந்த மருந்து வாங்கி வந்து கொடுத்தேன், ஓரளவுக்கு பரவாயில்லையா? வாங்கி வந்துருக்குறான். நீங்கள் சாப்பாடு வாங்குங்க. ஓம் நம்ம சாப்பாடு போட்டு கொடுங்க. சாமிங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுங்க. கேட்குறவங்களுக்கு போட்டு கொடுங்க. நம்ம சிவாய. அம்மா வழி விட்டு நில்லுங்கம்மா. அந்த பக்கம் வழி விட்டு நில்லுங்கம்மா. கை கழுவுற இடம் வழி விட்டு நில்லுங்கம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதுல பொரியல் மட்டும் வைக்கிட்டா? இது வாங்கி வர சொல்லியிருந்தாங்க. இது வாங்கி கொடுக்குறோம். வச்சுங்க தாத்தா. நமச்சிவா. இரும்பலுக்கு தானே? சரி 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 தாத்தா. சரி பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்கன்னா. நமச்சிவா. தாத்தாக்கு சாப்பாடு போட்டு கொடுங்கம்மா. சரி தாத்தா. உடம்பு பார்த்துக்கு தாத்தா. மருந்து வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு மேலே என்ன செய்ய? என்ன செய்ய முடியும்? என்ன வயசு தாத்தா உங்களுக்கு? 95. உங்களுக்கு பாதி இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் நாங்கள். அப்படி இது இந்த உலகம். சாப்பாட்டில் ஃபுல்லாக யூரியா, காய்கறிகளில் யூரியா போட்டு காய்கறி விளைய வைக்கிறாங்க. அரிசி பூரா பாலிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. காற்றுல கலப்படம், தண்ணியில் கலப்படம், மனுஷங்க மனசில் கலப்படம். எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் சொல்லு? ஐயா வெயிட் பண்ணுங்க ஐயா. இந்த பந்தி முடிஞ்ச உடனே உள்ள வருவீங்க. வெயிட் பண்ணுங்க. அந்த பந்தி முடிஞ்சு இந்த பந்தி வந்து எடுத்து இலெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த பந்தி உட்காரணும். வெயிட் பண்ணுங்க ஐயா. நமச்சிவாய். நல்லா இருக்கு ஐயா. ஐயா செல்வம் ஐயாவா? நான் யாரோ சாமி. நமச்சிவாய். நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துட்டு. சரி சரிங்க ஐயா. ஒரு சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பிட்டுட்டு தான் போகணும். வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு போகலாம். வெயிட் பண்ணுங்க. அப்படி உட்காருங்க. அங்கே உட்காருங்க போங்க. சாவித்திரி பாட்டி போட்ட பக்கத்தில் உட்காருங்க. அப்படி உட்காருங்க. எல்லாரும் எங்க இருக்கிறாங்களோ அங்கே இருக்கு. ஓம் நம சிவாய. தாத்தா போயிட்டு வாங்க தாத்தா. உடம்பு பார்த்துங்க. சரியா? உடம்பு பார்த்துங்கன்னா. கை கழுவாமலே போறீங்க. எங்க போய் கழுவிங்க? சரி போய் கழுவிங்க. எப்போதுமே வழக்கத்தை மாற்ற. சரி போய் மாற்றிக்கங்க.
ஐயா நமச்சிவாயம். நல்லா இருக்கணும். இன்னைக்கு அன்னதானம் செய்த குடும்பத்தினர் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நிலைமைக்கு அன்னதானம் கொடுத்தவங்க எல்லாருமே வாழ்க வாழ்கன்னு நமச்சிவாய் நமச்சிவாய். சந்தோஷம். சின்ன மெசேஜ் ஒன்று சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ உள்ள இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து கம்ப்யூட்டர் அதுன்னு என்னெல்லாம் படித்தால் கூட சிறு தோல்விகளை கூட தாங்கி கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து கண்டிப்பாக மாற்றணும். அதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு இருக்குன்னா, சிறு வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் துன்பம்னா என்னங்கிறதையும் கற்றுக் கொடுத்தே வளர்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்பத்தை மட்டுமே ஊட்டி ஊட்டி அதுங்க வளர்க்குறதுனால அதுங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மனம் வீக் ஆகி ஒரு சின்ன தோல்வியை கூட அது என்னன்னா துன்பத்திலே வளர்ந்த பெற்றோர்கள் வந்து நம்மள மாதிரி துன்பம் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக அப்படி பண்றாங்க. ஆனா அது தவறா. உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே தன்னுடைய மனசை மாற்ற ஆரம்பிச்சுட்டா உலகம் தானா மாறப்போகுது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா கண்டிப்பா ஐயா நமச்சிவாய். சாப்பிட்டு போயிட்டோங்க நமச்சிவாய். தாத்தா நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய். நமக்கு இன்னைக்கு வந்து ராணி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டி யாழினி அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க மகள் ராணி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நமச்சிவாய் 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 நமச்சிவாய். பனியனு டிஷர்ட் எல்லாம் மெடிக்கல் கேம்ப் அப்பதான். சரி சரி. ஓகே ஓகே. வெயிட் பண்ணுங்க, தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லா டேபிள் க்ளீன் பண்ண பிறகு தான் உட்காரணும். ஃபுல்லா டேபிள் க்ளீன் பண்ண பிறகு தான் அடுத்த பந்தி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கோஆபரேட் பண்ணுங்க. நாங்களாம் க்ளீன் பண்ணணும். எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்துட்டா இலையை எடுக்க முடியாது. ஐயா போயிட்டு வா தாத்தா. சாப்பிட்டியா தாத்தா? சரி போயிட்டோம் பத்திரம் போயிட்டோம். நமச்சிவா போயிட்டோம் தாத்தா. போயிட்டோம். கொஞ்சம் டேபிள்லாம் க்ளீன் பண்ண பிறகு வந்து உட்காருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு இன்னைக்கு. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாத்தா நமச்சிவாயம். நல்லா இருக்கணும் தாத்தா. அன்னதானம் செய்தவங்க நமச்சிவாய். நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய். நல்ல சாப்பாடு நல்ல நமச்சிவாய். சந்தோஷம். பாதுஷா சூப்பராக இருக்குது பாதுஷா. பாதுஷா சூப்பராக இருக்குது. சரி தாத்தா. இதெல்லாம் ஏமாத்துறேன். நான் அங்கேருந்து நீச்சல் அடிச்சுட்டு வரேன். கேளுங்க. உன் ஒருத்தருக்கு பாதுஷா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? வேண்டாம், எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்துக்கும் வேண்டாம். உட்காருங்க அம்மா, உட்காருங்கம்மா. காலியா இருக்கிற இடத்துல அப்படியே உட்காருங்க. சாமி இடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி இந்த சென்டர் சாமியார் உட்காருங்க. அதனால உட்காருங்க. காலியா இருக்கிற இடத்துல உட்காருங்க. காலியா இருக்கிற இடத்துல உட்காருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பா இடிக்காதீங்க. இடிக்காம போங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இலை எல்லாருக்கும் வச்சுட்டோம். அப்புறமா வடவை இரு. ஃபர்ஸ்ட் இலை எல்லாருக்கும் வைக்கிட்டோம். நீ யாருக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு போடுவோம், யாருக்கு குழம்பு ஊற்றுவோம்? எல்லாருக்கும் இலை வச்சு தண்ணி வைங்க. அப்புறமா வடை வைங்க. இருண்ணா, எல்லாருக்கும் இலை வச்சு தண்ணி வச்சதுக்கு அப்புறம் எல்லாமே வைங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இலை வச்சு தண்ணி வைங்க. எல்லாருக்கும் இலை வச்சு தண்ணி வைங்க. ஓம் நம சிவாய. இப்படி உட்காருங்க. இப்படி இந்த பக்கம் டேபிள் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் சேர் இருக்கு பாருங்க. உட்காருங்க. எல்லாருக்கும் இலை வச்சு தண்ணி வச்சதுக்கு அப்புறம் அடுத்தது பொருள் வைக்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இலை வைங்க. இப்படி உட்காருங்க. இப்படி உட்காருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
பாட்டி அங்கே போய் உட்கார், அங்கேயே உட்கார், அங்கேயே உட்கார். இந்த சாப்பாடு பந்தி முடிஞ்ச உடனே கூப்பிட்ற உட்கார், அங்கேயே உட்கார், உட்காந்துக்கோ. சாப்பாடு கேட்டு வைங்கம்மா, குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கேட்டு வைங்க. சாப்பாடு வீண் பண்ற போறாங்க, வேணும்னா 2வது வாட்டி கூட வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டீங்களா சாமிக்கு? ஓம் நம சிவாய நம. நான் உட்காருண்ணா, உட்காருண்ணா, கூப்பிட்றேன், உட்காருண்ணா. சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, அந்த பக்கம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இந்த லாஸ்ட் எடுத்துட்டு வாமா சாப்பாடு. இன்னைக்கு 26/9/2025 இன்றைய தினம் அன்னதானம் கொடுக்கும் குடும்பத்தினர் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய். இன்னைக்கு ஒரு ரெண்டு குடும்பம் பிளஸ் ஒருத்தங்க ஒரு 30 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்தில் இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் வாழணும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. பாட்டி உட்கார், உட்கார், அங்கேயே கூப்பிட்றேன், நானே கூப்பிட்றேன். இதெல்லாம் பந்தி டேபிள்லாம் க்ளீன் பண்ண பிறகு உட்காந்துக்கோ மேலே. என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த பந்திலாம் வந்து அதாவது இந்த டேபிள் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உட்காரணும். ஃபுல் டேபிள் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் உட்காருங்க. ஃபுல் டேபிள் க்ளீன் பண்ணிடுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க.
ஃபுல் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். க்ளீன் பண்ணுங்கம்மா, டக்கு க்ளீன் பண்ணுங்கம்மா. ஓம் நம சிவாய நமக. உட்காருங்க ஐயா, அப்படியே போய் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க, போய் உட்காருங்க. இந்த பக்கம் இடிக்காம போங்க, இடிக்காம போங்க, இடிக்காம போங்க, இடிக்காம போங்க. போங்க போய் உட்காருங்க. ஓம் நம சிவாய. இடிக்காம போங்க, இடிக்காம போங்க. நமச்சிவாய. பார்த்து போங்க, பார்த்து போங்க. நமச்சிவாய. வாங்க வாங்க. வெயிட் பண்ணுங்க. அந்த அப்படியே அந்த பக்கம் எழுந்த உடனே உட்காந்து மீதி பேர் வெயிட் பண்ணுங்க. சாமி சாப்பிட்டீங்களா? உட்காருங்க போங்க. சாமி மாதத்துலேருந்து 2000 அனுப்புகிறேன். நீங்கள் நான் சொன்னது ரொம்ப கம்மி, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கடவுளுடைய அருளால் பண்ண இவ்வளோ பேர் பசி தீக்கிறாங்கல்ல, இவ்வளோ எனக்கே பயமாக இருக்குது. நீங்கள் இதை பார்க்கும்போது எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்றது தான் எனக்கு ரொம்ப அதான் கடவுள் தான் இவ்வளோ. கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ பேர் சாப்பிட்ணுன்னா அது இறைவனோட அருளால் தான் முடியும். அதான் நான் அப்படி கிடைக்கிறேன். சரி வாங்க வாங்க. சாப்பிட்டீங்களா? போயிட்டு வாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக பார்க்குறேன், எனக்கு தெரியாதா? அருமையாக இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேரும் வெயிட் பண்ணி சாப்பிட வைக்கிறாரு கடவுள் டெய்லியும். எனக்கு அப்படியே தண்ணி வருது எனக்கு. அவ்வளோ உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. நன்றி ஐயா. நம்ம எழுது கிடையாது, எல்லாம் இறைவனோட செயல் ஐயா. இதில் இன்னும் போக பெரிய இதாக இருப்பீங்க. தைரியமாக இருக்குது, நல்லா ரொம்ப பெருசாலாம் ஆகுது இல்லையா? பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு போட்டால் போதும், நம்ம ஒன்றும் பெருசாக. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். சாயந்தரத்தில் ராத்திரியில் தான் வரேன். இதுக்காகவே வந்தேன் நான், பார்க்கணும் உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே. சரிங்க. சரி வாங்க. உட்கார் போ. வாங்கம்மா போயிட்டு வாங்க. உட்கார். வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் உட்காருமா பாப்பா, இப்படி உட்கார். அங்கே போய் உட்காருங்க. ஒரு இலை இருக்கு பாரு, போ அங்கே போய் உட்காரு. அங்கே 3 பேர் உட்காரலாமா? யார் 2 பேர் உட்காந்துருக்கீங்க? ஒருத்தர் தள்ளி உட்காருங்க. வேலை செய்யறதா சொல்லுங்க, செய்யறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, இருக்காங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, இந்த டைம் கொடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அடுத்த பந்தி ஒரு டைம் கொடுக்கவே மாட்டாங்க, அதுவே ரொம்ப நமக்கு. உட்காருமா, அப்படி உட்காருமா, அப்படி உட்காந்து இப்படி உட்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு பந்தியில் 90. பசி வந்து யாரையுமே இது பண்றது இல்லை. அது என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி சாமிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளோ பேரை அவாய்ட் பண்ணோம். இப்போ எவ்வளோ பேர் நம்மகிட்ட வந்து பசியில் கை எழுந்திருப்பாங்கன்றது இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு அம்மா இப்படி உட்காருங்கம்மா, போம்மா இப்படி உட்காருங்கம்மா, அங்கே போம்மா. இடம் இல்லைனா வெயிட் பண்ண சொல்லுப்பா, எல்லாரையும் இடம் இல்லைனா வெயிட் பண்ண சொல்லுப்பா. பாட்டி கொஞ்சம் நோண்டு உட்காரு, 4 பேர் உட்காரல, நோந்து உட்கார், தள்ளி உட்கார் பாட்டி. 4 பேருக்கு போடுமா அந்த இடத்துல எல்லாம். சாமியாரங்களை தவிர வேற யாருக்கும். சாமியார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் சாமியாருங்க ஏன்னா எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பந்திலே முதல்ல போகணும். ஆமாம், அது சாமியார்களுக்கு, அடுத்தது வந்து கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு, அடுத்தது வந்து இந்த மாதிரி வரவங்க ஏழை எளியவர்கள் எல்லாருக்குமே. ஸோ அதனால் அது கரெக்டாக ஒரு கண்டினியூவாக வச்சுட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு வரும்னா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்.
அவர் பரிமாறாரு உங்களுக்கு அங்கே வச்சுட்டு அண்ணாமலையார். அங்கே வச்சுருக்கா. சார் இப்படி போய் நின்றுங்க சார். சார் நிழலுக்கு போய் நில்லுங்க. வெயிட் பண்ணுங்க. அந்த பந்தி முடிஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க ஐயா. வெயிட் பண்ணுங்க ஐயா. அந்த பந்தி முடிஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்க ஐயா ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி முடிஞ்சிட்டு டேபிள் க்ளீன் பண்ண பிறகு வந்து உட்காருங்க ஐயா. வெயிட் பண்ணுங்க. டேபிள்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். டேபிள் க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து உட்காருங்க. தேங்க்ஸ். நமச்சிவாய். நன்றி. ரொம்ப நன்றிங்க. வாங்க போயிட்டு வாங்க. வாங்க போயிட்டு வாங்க. புரியல. நல்லா இருந்ததா? ஆந்திரா சூப்பர். சரி. குட் டேஸ்ட். நமசிவாய். தேங்க்யூ.
தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சிவா. எல்லாம் காட் அருணாச்சலா ஒன்லி. தேங்க்யூ. Daily. Yeah, 365 days, 6 years we are doing daily. Only lunch. என்ன தாத்தா சாப்பிட்டியா? படுக்க வேண்டியதான். உனக்கு வாழ்க்கை கொடுத்து வச்ச வாழ்க்கை. சாப்பிடாதீங்க, தூங்காதீங்க. சாப்பாடுலாம் நல்லா இருந்தது. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. வாங்க. நமச்சிவாய. மீனா வா, செல்வம் சார் கொடுத்துடலாம் வா. வேலை செய்கிறாங்க. ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வராய. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய. ரொம்ப நன்றிங்க ஐயா. குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நன்றி. நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்றவங்களுடைய குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா எல்லாமே அப்படி. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். வரட்டுங்களா? கண்டிப்பா போயிட்டு வாங்க. இருந்து வேலை செஞ்சுட்டு போனா சொல்லுங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. வாங்க. சரிங்க. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வாங்க ஒரு முறை. கண்டிப்பா வரேங்க ஐயா. குழந்தைங்க நம்ம இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்குமே ஒண்ணு நான் இல்ல முதல்ல இதை செய்யுங்க. எப்ப ஃப்ரீயா இருக்குதுன்னா வாங்க. சரி. டெய்லியுமே யாரும் 300 பேர் கொடுக்கறது கிடையாது. ஒரு நாள் 100 பேர் கொடுப்பாங்க, அன்றைக்கி நம்ம 200 பேருக்கு செய்யணும். ஒரு நாள் 150 பேர் கொடுப்பாங்க, அன்றைக்கி 150 பேருக்கு சேர்த்து செய்யணும். ஒரு நாள் 50 பேர் கொடுப்பாங்க, அன்றைக்கி நம்ம சேர்த்து செய்யணும். ஒரு நாள் சுத்தமாக இருக்காது, அன்றைக்கி நம்ம சாப்பாடு செய்து செய்யணும். இப்போ நீங்கள் 300 பேர் கொடுக்குறாங்க, ஒரு 20-30 பேர் சேர்த்து வரும். அவ்வளோதான். நம்ம 300 பேர் இப்போ இன்றைக்கி வந்துனே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள், வந்துகிட்டே இருப்பாங்க. நான் திடீர்னு 300 பேருக்கு இன்றைக்கி ஒருத்தங்க 200 பேருக்கு, ஒருத்தங்க 87 பேருக்கு தான். அந்த இன்னொருத்தங்க 30 பேர் கொடுத்தவங்க கூட இன்னும் இது பண்ணல. அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி நான் 500 பேர் 600 பேர் செய்ய முடியுமா? நம்மளால என்ன முடியுதோ அவ்வளோதான் பண்ண முடியும். முடிஞ்ச உடனே காலின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு இது பண்ணியிருக்கேன். ஒரு 10 பேர் எப்படியாவது எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் கண்டிப்பாக கடவுள் ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதால தான் எங்களால் இவ்வளோ தூரம் நடத்த முடியுது. ஹெல்ப் பண்ணலனாலும் அந்த மனதைரியம் அவங்களால கொடுக்க முடியுதுன்னா அது அவங்களால தான், உங்களை மாதிரி ஆட்களால் தான். எங்களுக்கு பெரிய இது எங்களுக்கு அதனால சரியாக பேச முடியல. ஆனால் இதுக்காக நான் எவ்வளோ வேணால் செய்யலாம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய. வாங்க ஐயா. சர்வீஸ் வேன் சர்வீஸோ அதுலேயே டாப்பாக இருப்பீங்க, அதை தாண்டி போயிட்டீங்க. என்னங்க ஐயா? வத்த குழம்புலாம் எதிர்பார்க்கல. நேற்று சாப்பிட்டேன். யாருமே வத்த குழம்பு யாரும் போடுவாங்களா? அதாவது
சாம்பார்னா அன்னதானத்தில் எங்கேயுமே அதான் யாரையும் குறை சொல்லக்கூடாது. அப்போ அதையும் தாண்டி போயிட்டீங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? எல்லாரும் நல்லா இருக்கு. நேற்று சாப்பிட்டோம். எல்லாருமே சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதனால என்னன்னு பேசிட்டு இருக்காங்க? இல்லை அவர் எல்லாமே போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாதுக்களுக்கும் பார்சலும் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதில் அது 50%னா இது 90, 60%னா இது 90% தாண்டிட்டீங்க. சார் நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நன்றி. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்குங்க ஐயா. நமச்சிவாய். வேணும்னா சொல்லுங்க. இந்த பருப்பு எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க அடியா இருங்க. சரிங்க ஐயா. சரிங்க. ரெகுலராக பருப்பு எண்ணெய் கொடுக்குறதுன்னு ஒரு குரூப் இருக்காங்க. சரிங்க. உதயத்துலேருந்து நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்லை ஐயா. ரத்த வச்சு பண்ணிட்டு இருக்கணும். இல்லை நான் பேசுகிறேன். வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதான் முக்கியம். அது யாராலையும் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது முக்கியம் இல்லை. அது ஏஜ்டு பர்சன் சாப்பிட்ற அளவுக்கு. அதுக்காக தான் ஐயா அப்படி செய்கிறேன். அன்னைக்குலேருந்தே அப்படி தான் செய்கிறேன். அதாவது தெரியும் தானே. அதான் அதையும் நாங்கள் குறை சொல்லலையே. அதோட இது நல்லா இருக்குன்னா வந்து நம்ம பார்சலில் கொடுக்குறதுக்கு நம்ம உட்காந்து பெரிய இலை போட்டு வாழை இலை போட்டு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை நீங்கள் அதில் குவாலிட்டியாக இருந்ததுனால தான் சாமி இதை கொடுத்தாரு. இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ணாமலையோட கருணை தான். நமச்சிவாய் நமச்சிவாய். இல்லை நல்லா உங்களை அந்த இதில் இப்போ கீரை குழம்பு எல்லாம் கொடுப்பீங்கல்ல, அதே யாரும் குறை சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட நிறைய, அதாவது நிறைய முன்னாடிலாம் உங்களை கொடுக்குறீங்கன்னு போட்டி போகிறவங்களெல்லாம் கூட மக்கள் பேசுவாங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் வாயை அடைச்சிட்டீங்க. இறைவன் ஆசிரியர். அதாவது அம்மா யூடியூப் பார்த்து தான் எல்லாரும் உங்களை தெரியும். சரிங்க. அம்மாட்டிக்கே உங்களை அறிமுகப்படுத்தினது அம்மா தான். சாவித்திரி பாட்டி. சரி சரிங்க. ஏன்னா ஜென்ரலாக வெளியே இருக்கேன் உங்கள்கிட்ட. ஆமாம் ஆமாம் ஆமாம். திருவண்ணாமலையில் நீங்கள் யாருன்னு தெரியும். வெளியில் பப்ளிக்கு ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வந்து அவங்க போடுற அளவுக்கு சாவித்திரி பாட்டி தான். அன்னதானத்துக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் வராது இல்லை. அன்னதானத்துக்கு இவ்வளோ பார்வையும் பார்க்க மாட்டாங்க, வீடியோவும் பார்க்க மாட்டாங்க. வியூவர்ஸ் கிடையாது. ஆமாம். கமெண்ட்ஸ் கிடையாது. ஆமாம். நன்றி. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். Shiva, Arunachala Shiva, Arunachala